அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் சூப்பராக செம்ம கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். நிறையா செலவும் கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் பார்க்க போகிறோம். சுண்டலை நம்ம நேற்று நைட்டே ஊற போட்டு வேக வச்சாச்சு. இப்போது இது வந்து சாயந்தரம் நோன்பு துறக்கையில் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இவ்வளோ தான் எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். அதுக்கு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ அடுப்பில் தாளித்து விடுவோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். ரொம்பலாம் ஊற்ற வேண்டியதில்லை, சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றினா. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இப்போது இங்கே அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் இதே இதில் ஊற்றணும். இப்போ பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கொதி வரையிலே இந்த மசாலா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதை போட்டுடலாம். இது ஏன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன்னா, அதுக்கு ஒரு இருக்குது, அது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் போடையில். இந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். இந்த மசாலாவும் இந்த இதுவும் நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா பச்சை வாசனை போகும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த ஸ்டேஜில் இந்த பட்டாணியை போட்டுருவோம். பட்டாணி ஏற்கனவே நல்லா கொலைய வெந்துருச்சு. இப்போ இந்த பட்டாணியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அதனால் இது கொஞ்சம் கொதிக்கவும் நம்ம அடைச்சிடுவோம். இது உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு இது கட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கான்ட்டு. இப்போ வந்து அவ்வளோதான், இதோட ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வந்து நம்ம சாப்பிடையில் தான் இதை டெக்கரேஷன் பண்ணணும். இருந்தாலும் இதை நல்லா மடமடன்னு கொதி வரவும், கட்டியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாச்சுன்னா மட்டும் தண்ணி ஊற்றுங்க, இல்லாட்டினா தேவையில்லை. இப்போ பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும்.
ஒரு 5 நிமிஷம் அப்படியே பச்சை வாசனை போகிறதுக்கும் கொஞ்சம். நீங்கள் சாப்பிட போகையில் என்ன பண்ணுங்கள், பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போது சாப்பிட போகிறதில்ல, ஏன்னா இது வந்து நோன்பு திறந்துட்டு தான் சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ எதுவும் வந்து சாப்பிட போகிறதுனால இப்போ நான் நல்லா கொதிக்க மட்டும் வச்சுட்டு மூடி வச்சுருவேன். அதை உங்களுக்கு நம்ம நோன்பு திறக்கையில் சாப்பிடையில உங்களுக்கு அதை நான் வந்து காட்டுறேன். இது 5 நிமிஷம் கொதிச்சா போதும், மூடி வச்சுருங்க. இப்போ இப்படி தான் தெரியும், ஆனால் கட்டி ஆயிரும். அதனால் நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது தண்ணியாக இருக்கேன்னு நினைக்க வேணாம், கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆயிரும் குளிச்சிச்சுன்னா. இப்போ மூடி வைப்போம், சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இது அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பரிமாற டைம் ஆயிடுச்சு. கிண்ணத்தில் போட்டு வச்சாச்சு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு ரோட்டு கடை பட்டாணி சுண்டல். அதுக்கு நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை தூவிக்கிறோம். அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் தூவிக்கிறோம். அதுக்கு அடுத்தது கார்ன் சிப்ஸ் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம அது மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாம் நோன்பு திறக்கிறாங்க. நோன்பு திறக்கிற எல்லாத்தையுமே எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. நோன்பு திறக்கிறதெல்லாம் எடுத்து போடக்கூடாதுன்ட்டாங்க.